ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட தேவனை துதித்து ஆராதிப்பதிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நாம் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கூட ஒரு விசை தேவனை நோக்கி பார்க்கிற இந்த முக்கியமான நேரத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் கர்த்தரை துதிக்கும் போதும் ஆவியோடும் உண்மையோடும் பயத்தோடும் பக்தியோடும் கூட நம்ம அவரை துதிக்கும் போது அந்த தெய்வ பிரசன்னத்தையும் அவருடைய விடுதலையும் அவரிடத்திலிருந்து வருகிற சகல விதமான நன்மைகளும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா என்று சொன்னால் சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவரின் பேரில் பயபக்தியாயிருங்கள். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனையை நான் செலுத்துவேன். ஹல்லேலூயா. மகா சபையில் நம் சபையோடு கூட தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எல்லா கண்களை மூடி ஆவியானவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாடும் முழு பலத்தோடும் ஆண்டவரே உம்மை துதிக்க என் தேவன் எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் பாராட்டின எல்லா விதமான கிருபைக்காக ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் அமரும்போது ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கருதுகிறோம். ஆண்டவரே ஆண்டவருடைய வல்ல செயல்களை நினைத்து நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த செயல்களை நாங்கள் நினைக்கும் போது நீர் எங்களுக்கு பாராட்டின நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஈவுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எஸ் ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? அவரின் முகத்தை நோக்கி பார்ப்பவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. அந்த தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எஸ் ஆவியானவரே வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே வல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கூட வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி நல்லவரே நல்லவரே ஆவியானவரே ஆராதனை ஆராதனை. எஸ் அப்பா ஆவியானவரே பலியான செம்மறி எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீ சுமந்து தீர்க்கிறே அப்பா. நீ பரிசுத்த ரத்தம் எனக்காக வல்ல சுவாமி, என்னுடைய பாவக்கரைகளை கழுவும்படி அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நீர் கொள்கிறே. நீ எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம்
சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி. எல்லாரும் கூட பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியம். எவ்வளவு பேர் அந்த ரத்தத்தை குறிச்சு நான் பாக்கியவனா இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் ஆண்டவரே, உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன். என் ஆண்டவரை விட்டு ஒரு நாள் நான் பின்னோக்கி போக மாட்டேன். அப்பா, இந்த உலகத்தில் உபத்திரவம் இருந்தாலும் ஆண்டவரே, நான் என் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு ஒரு நாள் குறையாது என்று சொல்றாங்க. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் அவரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய செயல்களை நினைக்கும் போது அவர் செயல்கள் ஒவ்வொன்றும் அற்புத அதிசயம். இன்னைக்கு வாழ்க்கையில கூட கத்த பெரிய அற்புதங்களும் அதிசயமான காரியங்கள் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. அவரை நோக்கி நாம் துதிப்போமா? எஸ் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை சொல்லுங்க எல்லாரும். ஆமாப்பா, உமக்காக நான் சாட்சியா இருப்பேன். ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். அப்பா ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, சமானவரை நோக்கிய சப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை ஆராதனை. நேசரே, உம் திரு பாதமர்ந்து நிம்மதி நிம்மதியே. நேசரே, உம் திரு நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே. ஆராதனை. அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக
ஈசரே உத்திரு பாதமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆரமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆரமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆரமுடனே ஆரமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே யாரமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே யாரமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவராயிருந்து அவருடைய செயல்களை நாம் நினைக்கும் போது அவருடைய அற்புதங்களை நினைக்கும் போது அவர் செய்த மகத்துவமான காரியங்கள் அற்புதங்கள் ஆச்சரியங்களை நினைக்கும் போது எஸ் எவ்வளவு பெரிய நல்ல தேவன் அவரு. எஸ் அவர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற தேவன். ஹalleluya. இன்னைக்கு உடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம். இன்னைக்குடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு யூஸ்ஃபுல் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். அநேகருக்கு பிரயோஜனமற்ற வாழ்க்கையா உடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் எப்படி அந்த வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி மதுரமாய் மாற்றினாரோ அதே போல எஸ் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையால் அநேகர் அண்ணாந்து பார்க்கும்படியாய் அநேகருடைய வாழ்க்கை குறித்து மேன்மையாய் பேசும்படியாய் உடைய வாழ்க்கையை அவர் மதுரமாய் மாற்ற போகிறார். ஹalleluya ஹalleluya. என் வாழ்வில நீர் பாராட்டின எவ்வளோ தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அந்த தேவன் எவ்வளோ நமக்கு கிருபையை தந்திருக்கிறார், நம்ம மீது தயவு வச்சிருக்கிறார். அதற்கெல்லாம் நான் என்னத்தை செலுத்துவேன், என்னத்தை செலுத்த முடியும்? ஆண்டவரை நோக்கி என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரம் அல்ல. அவரை உயர்த்தி துதிப்போமா? வாழ்விலே நீ பாராட்டின
வழியை போதித்து நடத்தினீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் அஞ்சோடு துதிக்கிறோம் அப்பா என்று சொல்லி அவரை உயர்த்தி ஆராதிக்கலாமா? அவரை உயர்த்தி நாம் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுது என்னை விலகினாலும் இரக்கங்களால்
அளவும் நான் தகுதியுமல்ல. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி சென்றி. மாறாமலே ஒவ்வொரு நாள் என்னோடு கூட இருந்து விலகாமலே நடத்தி சென்றி. ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயம். என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ஆச்சரியத்தை செய்ய போகிறார். ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஒரு சுகத்தை கட்டளையிட போகிறார். என்னுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். என் விசுவாசத்தோடு கூட அவரை உயர்த்தி ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயம். செய்தப்பா ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் அதிசயம் இந்த மாதத்துல, இந்த புதிய மாதத்துல ஏதேவன் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. அவர் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் என் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹalleluya ஹalleluya. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென் ஆமென். ஹalleluya. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் எல்லாம் முடிஞ்சு போய் உடைய வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு துக்கமா நெருக்கமா இடுக்கனா எந்தெந்த காரியங்கள் இருந்ததோ அது எல்லாவற்றையுமே ஆண்டவராகிய இயேசு மாற்றி போட்டு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் கவலை கண்ணீர் எல்லாம் மறையும் வருக. ஆமென். இந்த மாதத்துல அநேகருடைய துக்கம் மறையும், கவலைகள் மறையும், வியாதிகள் நீங்கும், பலன் உண்டாகும், குடும்பத்திலே சமாதானம் பெருகும். நம்ம ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்கலாமா? எஸ் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷம் ஆண்டவரை உயர்த்தி நல்ல சந்தோஷத்தோடு கூட அவரை உயர்த்தும் போது இந்த ஒரு நாளும் yes hallelujah thank you holy spirit lord உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறையும். விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்கி போயிருக்கிறாயா? நடந்தது எல்லாமே மறந்து விடு. கர்த்தர் புதிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை உயர்த்தி நாம் துதிக்கும் போது ஆண்டவரே எனக்காக ஒரு புதிய காரியத்தை நீர் வைத்திருக்கிறீர், அதை நோக்கி அதை பின்தொடர்ந்து நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாம் ஒவ்வொரு நாளும் புதியதை நீ செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே அவரை உயர்த்தி நாம் ஆராதிக்கும் போது ஏசப்பா நல்லா நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து
மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுகுண்ட இதத்தை அவர் தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை அவர் தாங்குகிறார். உன்னுடைய காயங்கள் அனைத்தையும் அவர் கட்டுகிறார். உன் கண்ணீரை அவர் துடைக்க வல்லவராய் இருக்கிறாரே. ஆண்டவரை உயர்த்தி சொல்வோமா? எஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி அப்பா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட நீர் உடைக்கிறார், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். எல்லாம் உற்சாகமா வாய்களை திறந்து விசுவாசத்தோடு கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் கலகிடவே வேண்டாம், கலகிடவே வேண்டாம். சொல்லுங்க ஆண்டவரே, நான் கலகி போக மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எஸ், நல்லதொரு போராட்டம் போராடுவேன், விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதி கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படியா என் விசுவாசத்தை நான் அதிகரித்துக் கொண்டே இருப்பேன். எஸ், ஆண்டவரை உயர்த்தி சொல்வோமா? நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. ஓ, thank you Holy Spirit Lord. நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீரின் பீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவான். நீரின் பீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவா. கலங்கிடவே வேண்டாம். ரக்கமலா தூரரியா தரசமா. ஓ ஆண்டவரே, இதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கலங்கி போகின்ற வாழ்க்கை என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் விசுவாசம் பெருகட்டும், விசுவாசத்தை பெருகட்டும். ஆண்டவரை திளந்து போயிருக்கிற விசுவாசம் மறுபடியும் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா ஓரா மதுரா ராணி கரவா ஷபதுரவா விடு. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய்
எஸ் ஆமென் 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 சொல்லுங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் கண்ணை எல்லாம் மறைந்து விடும் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் கண்ணை எல்லாம் மறைந்து ரிபாலாதா ரக்கரபா துரபாலா ஷலரரா ரிபாலாதா நடக்குது அற்புதம் 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 எஸ் ரஸ்ஸே ரஸ்ஸே ஆமாண்டரே ஒவ்வொருவருக்கும் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் கலங்கிடவே மாட்டோம் நாங்கள் கலங்கிடவே விசுவாசத்தோடு கலங்கிடவே மாட்டோம் சொல்லுங்க சொல்லுங்க கலங்கிடவே மாட்டோம் நாங்கள் கலங்கிடவே மாட்டோம் கலங்கிடவே மாட்டோம் நாங்கள் எதை குறித்தோம் எப்பேற்பட்ட நிலைமையிலோ மன ரம்யமாய் என் தேவனை நோக்கி பார்ப்போம் என் சாமியானவரே நாங்கள் கலங்கிடவே மாட்டோம் ஓ ரபலதரரியாதரரரே என் இயேசு கைவிட மாட்டார் என் இயேசு கைவிட மாட்டார் ஹல்லேலூயா எஸ் ஆவியானவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி என் தேவனீர் எங்களை கைவிடுவதில்லை விடாய்த்த ஆத்துமாக்களை தெஞ்சுகிறவர் நொறுங்கி போன உள்ளங்களை மறுபடியும் நீ திடப்படுத்துகிறவர் ஆண்டவர் எங்களுடைய துக்கம் எல்லாம் மாறத்தான் போகிறது ஆண்டவரே அப்பா உதிர்ந்து கிடக்கிறவருடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர்விட ஆரம்பிக்கும் எங்களுடைய வாழ்க்கை துளிர் விடும் எஸ் ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா தகப்பனே உமக்கு நன்றி அப்பா oh Jesus thank you Lord என்னை தருகிற ஆண்டவரே என் தேவனே என்னை தருகிற உம்முடைய பாதத்தில் என்னை தருகிற உம்முடைய பாதத்தில் என்னை படைக்கிற உம்முடைய பாதத்தில் என்னை தருகிற எஸ் எல்லாம் அப்படியே கண்களை மூடி அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா அந்த அபிஷேகத்தில் நிறைந்தவர்களா எஸ் ஆவியானவரே ஓ ஜீசஸ் thank you Lord அந்த பிரசன்னத்தை உணர்ந்து எஸ் ஆவியானவரே
தாயின் கருவில் தந்தது, செல்வமும் நீர் தந்தது. நான் என் கண்களுக்குள்ள பார்க்கிற எல்லாமே நீர் எனக்கு கொடுத்தது சுவாமி. ஆண்டவரே, அவரை நோக்கி பார்ப்போமா? ஊழியம் நீ தந்தது, உயர்வுகள் நீ தந்தது, மேன்மைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது, ஊழியம் நீ தந்த எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்தது ஆண்டவரே. எஸ் ஆண்டவரே, மேன்மைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது, எந்தன் வாழ்வில் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே நான் தருகிறேன். ஆண்டவரே உயர்த்தி, எஸ் ஆண்டவரே, நான் தருகிறேன் எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் சொல்லுவோமா? எங்கள் ஆராதனை எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எஸ், தரிசனம் நீர் கொடுத்தது அப்பா. எங்களுடைய தாகத்தையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. Yes, hallelujah, Jesus. அவரை துதிக்கலாமா? அவரை நோக்கி பார்க்கலாமா? ஒவ்வொரு மனுஷனுக்கு தரிசனத்தை கொடுத்ததை நீ நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நல்ல தேவன், நீர் நல்ல மீட்பர், என்னை மீட்கிறவர். அவரை நோக்கி சொல்வோமா? தரிசனம் நீ தந்தது, தாகமும் நீ தந்தது, கிருபைகள் நீ தந்தது, அபிஷேகம் நீ தந்தது, தரிசனம் நீ தந்தது,
தருகிறேன் உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன் யாவையும் நீ தந்தரா உம்மிடம் திரும்ப தருகிறேன் தேவனே என்னை தருகிறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் உடைய பாதத்தில் ஆண்டவரே யாவையும் நீ தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறேன் என் வாழ்வு மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன் ஒருவருக்கு ஆண்டவரே எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே கரங்களை தட்டி ஆண்டவரே மகிமையாய் எல்லா நீர் எனக்கு கொடுத்த கிருபை தயவு எல்லாம் அதை நான் உயர்த்தி உம்மை துதிப்பேன் ஆமே நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you